முக்கிய செய்தி. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே கோயிலில் பட்டியலின மக்கள் வழிபடுவதை தடுத்ததாக புகார் எழுந்த நிலையில் 41 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வளவம்பட்டியில் உள்ள மூங்கில் அய்யனார் கோயில் திருவிழாவில் பட்டியலின மக்களை வழிபட விடாமல் தடுத்ததாக புகார் எழுந்தது. இந்த புகாரின் பேரில் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த 41 பேர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இருதரப்பும் ஒற்றுமையாக திருவிழாவை நடத்த உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்திருந்தது. நீதிமன்ற உத்தரவின்படி திருவிழாவின் போது கோயிலுக்கு சென்ற பட்டியலின மக்களை வழிபட விடாமல் தடுத்ததாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுவாமிநாதன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுவாமிநாதன், முழு விவரங்களை பதிவு செய்யலாம். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரோட்டை அருகே வளவம்பட்டி கிராமத்துல கோயில் திருவிழா ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக 41 பேர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரோட்டை அருகே வளவம்பட்டி கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். ஆண்டுதோறும் நடைபெறும் மூங்கில் அய்யனார் கோவில் திருவிழா கிராம மக்களின் ஒற்றுமையுடன் நடைபெற்று வரும் முக்கியமான திருவிழாவாக கருதப்படுகிறது. இந்த ஆண்டு திருவிழாவையொட்டி பட்டியலின மக்களுக்கு தனி மண்டபப்படி வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இருதரப்பு மக்களும் அமைதியாகவும் ஒற்றுமையாகவும் திருவிழாவை நடத்த வேண்டும் என்றும் பட்டியலின மக்களுக்கு தனி மண்டபப்படி வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து கடந்த ஜூலை 25ஆம் தேதி பட்டியலின மக்கள் மண்டபப்படி பிடித்து வழிபாட்டில் பங்கேற்க கோயிலுக்கு சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது அதே கிராமத்தைச் சேர்ந்த மாற்று சமூகத்தைச் சேர்ந்த சிலர் அவர்களை வழிபாடு செய்ய விடாமலும் பல்லக்கில் சாமி ஊர்வலம் புறப்பட்ட போது தடையை ஏற்படுத்தியுள்ளனர். இதனால் நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்த முடியாமல் இடையே ஏற்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து இருதரப்பினர் இடையே இந்து சமய அறநிலையத்துறை, வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை பேச்சுவார்த்தை நடத்தினர். இது உடன்பாடு ஏற்படாத அடுத்து பட்டியலின மக்கள் வழிபாடு செய்ய அனுமதி அளிக்க வேண்டும் என்று கூறி அன்று இரவு கிட்டத்தட்ட 5 மணி நேரத்திற்கு மேலாக புதுக்கோட்டை தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அங்கு காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர். மேலும் இச்சம்பவம் தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு திறந்த சுந்தரராஜ் என்பவர் கந்தரோட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த 41 மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் பல்வேறு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சம்பவத்திற்கு பிறகு கிராமத்தில் ஏற்பட்ட பதற்றமான சூழல் காரணமாக எந்த விதமான அசம்பாவிதமும் ஏற்படாமல் இருப்பதற்காக 8 மாவட்ட காவல்துறையினர் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மூங்கில் அய்யனார் கோயிலை சுற்றி தடுப்பு வேலைகள் அமைக்கப்பட்டும் வளவம்பட்டி கிராமம் முழுவதும் 24 மணி நேரமும் 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். முக்கிய பகுதியில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டு சட்ட ஒழுங்கு நிலை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக ஆதரவட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சுவாமிநாதன்.